எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து டோஸ்ட் மாஸ்டர் மீட்டிங் வந்து தமிழ் டோஸ்ட் மாஸ்டர் தோகாவில் வந்து இப்போ வந்து அஞ்சப்பர் ஹோட்டலில் இன்றைக்கி வந்து மீட்டிங் வச்சுருக்காங்க. வாங்க பார்க்கலாம் டோஸ்ட் மாஸ்டரை பற்றி. ஆக்சுவலாக மக்களே, தோகா தமிழ் டோஸ்ட் மாஸ்டர் கிளப்பு, அதாவது தோகா தமிழ் சொல்வேந்தர் மன்றம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சப்பர் ஹோட்டலில் நடக்குது. இதில் வந்து மணிகண்டன் கருப்பையா தான் நெறியாளர், உடனடி பேச்சு நெறியாளராக நம் ராஜசேகர், கன்னி பேச்சு இம்ரான் கான், மதிப்பீட்டாளர் இந்திரா சரவணகுமாரன், தேர்தல் அதிகாரி சாந்தினி செந்தமிழ் செல்வன். வாங்க பார்க்கலாம். மணிகண்டன் சொல்லுங்க, டோஸ்ட் மாஸ்டர் தமிழ் டோஸ்ட் மாஸ்டர் பற்றி. அனைவரும் சொல்வேந்தர் மன்றத்துக்கு வருக, பிறகு பேசுகிறேன். ஓகே, டாக் மட்டும் போடுங்க. டோஸ்ட் மாஸ்டர் பற்றி சொல்லுங்க. திடீர்னு கேட்காதே, நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். லாஸ்ட்டாக சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்க சார். சொல்வேந்தர்கள் மன்றம் இனிமையாக பேசி பழகி நம்மளோட தகவல் தொடர்பு மற்றும் மேலாண்மை, அப்புறம் நேர காப்பது, இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு தொடர்ந்து பயிற்சி, விலை மலிவான பயிற்சி எடுக்கணும்னா சொல்வேந்தர்கள் மன்றம், ஆங்கிலத்தில் டோஸ்ட் மாஸ்டர் is excellent platform. So all the youngsters will join here to develop their leadership and communication skills with cost effective and long time. Thank you. நண்பர்களே, சொல்வேந்தர் மன்றத்தில் பாலியல், மதம் மற்றும் அரசியல் சார்ந்த செய்திகளை விவாதிப்பதில்லை. ருசிகரமான கூட்டத்தொடரை தொடங்குவதற்கு முன்னால் கூட்டத்தொடரில் கவனம் செலுத்த ஏற்படாமல் இருக்க உங்கள் கைபேசி மற்றும் மின்னணு உபகரணங்களை அமைதிப்படுத்த வேண்டுகிறேன். இப்பொழுது தமிழ்தாய் வாழ்த்து அவையோரை எழுந்து நிற்குமாறு பணிபுரிகிறேன். சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தகலும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை சிறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே, என் தமிழ் தாயே. வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரனும் நீயே, வெற்றியும் நீயே. செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தோம். நீ நைந்தாய் எனில் நைந்திடும் எங்கள் வாழ்வு, நன்னிலை உனக்கென்றால் அது எங்களுக்கும் தானே. செந்தமிழுக்கு செம்மாந்த வணக்கங்கள். இன்றைய தோகா தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் 64வது கூட்டத்திற்கு வருகை தரக்கூடிய விருந்தினர்கள், சொல்வேந்தர்கள், மேன்மைமிகு சொல்வேந்தர்கள், பிரிவு இயக்குநர்கள், பொது மதிப்பீட்டாளர் உள்ளிட்ட மற்ற பொறுப்பாளர்கள் அனைவரையும் இன்முகத்தோடு உங்கள் அனைவரின் பரத்த கரவொலியோடு வருக வருக என்று தோகா தமிழ் 64 ஆரம்பித்த 3 ஆண்டுகளில் மூன்றாம் ஆண்டு சென்று கொண்டிருக்கிறோம். 64 கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான வேளையில் பல மகிழ்ச்சியான தருணங்களை இந்த ஓராண்டு காலமாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அதை வண்ண வண்ண பதாகைகளாக, வெற்றுமுகங்களாக நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த 64 கூட்டம் தொய்வில்லாமல் நடந்ததற்கு
இந்த மன்ற உறுப்பினர்களுடைய இடையராத ஒத்துழைப்பு தான் காரணம். அதற்கு மீண்டும் நமக்கே நாம் பலத்த கரவணையினை கொடுத்துக் கொள்ளலாம். இன்றைய கருப்பொருளாக கிடா வெட்டு கருவிருந்து அப்படின்னு வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த பயணத்தை கொண்டாடும் விதமாக இதை வச்சிருக்கோம். நம்முடைய மகிழ்ச்சியின் வெளிப்பாடை கொண்டாடுவதற்காக இந்த கருப்பொருளானது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. விருந்தினர்களின் பயன்பாட்டிற்காக, புதிய சொல்வேந்தர்களின் பயன்பாட்டிற்காக சர்வதேச சொல்வேந்தர் கழகம் என்பது 1924ஆம் ஆண்டு அமெரிக்காவில் ரால்ஃப் சி ஸ்மெட்லி என்பவரால் துவங்கப்பட்டு அவர் நினைக்கிறார், 1905ஆம் ஆண்டு வாக்கில் அவர் நினைக்கிறார், உலகத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களுக்குமே பேச்சு திறமை என்பது முக்கியம், பேரம் பேசுவதற்கு கூட ஒரு மனிதனுக்கு பேச்சு திறமை முக்கியம் என்று எண்ணுகிறார். அதன் விளைவாக ஒரு சிறிய குழுவை கூட்டி இந்த மன்றத்தின் ஒத்திய கூட்டமாக அதை நிகழ்த்தி பார்க்கிறார். முதலில் அந்த குழுவில் ஒரு மூத்தவர் பேச இளையவர் மதிப்பிட்டதாக வரலாறு சொல்கிறது. ஆக இங்கு அனைத்து சொல்வேந்தர்களுமே சமம் என்கிற அடிப்படையில் தான் இங்கு மதிக்கப்படுகிறது. அவருடைய தொடர்ந்து 19 ஆண்டுகளின் முயற்சியின் வெளிப்பாடாக 1924ஆம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்ட சொல்வேந்தர் கழகமாக அமெரிக்காவில் உதயமாகிறது. அந்த ஒரு மன்றம் இன்று கிட்டத்தட்ட 145 நாடுகளுக்கும் மேலாக 3 லட்சத்திற்கும் அதிகமான உறுப்பினர்களை கொண்டு 15,000க்கும் அதிகமான மன்றங்களை கொண்டு இயக்கப்படுகிறது. இந்த கத்தார் மாவட்டம் உலக அளவில் கத்தாரை மாவட்டமாக கருதுகிறார்கள். அதற்கு D116 என்று பெயர். இந்த கத்தார் மாவட்டத்தில் 120 மன்றங்கள் இருக்கிறது. அதில் இன்றைய நிலைமைக்கு நமக்கு 4 அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் மன்றங்கள் இருக்கிறது. இந்திய மொழிகளிலேயே சர்வதேச சுதந்திர கழகத்தில் தமிழ்தான் முதல் மொழியாக அரங்கேறுகிறது. அந்த பெருமை நமக்கே சேரும். நாம் அப்படி தமிழை முதன்மையாக கொண்டு செயல்படக்கூடிய மன்றங்களும் நம்முடைய தோகா தமிழ் சுதந்திர மன்றமும் ஒன்று. நான் ஏற்கனவே சொன்னது போல நாம் 3வது ஆண்டில் வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான வேளையில் இந்த நல்ல ஒரு கருப்பொருளை என்னோடு இணைந்து செய்வதற்காக என்னுடைய அருமை சகோதரர், இந்தியாவிலேயே சொல்வேந்தர் கழகத்தில் சென்னை டோஸ்ட் மாஸ்டர்ஸ் சொல்வேந்தர் கழகத்தில் இருந்து பயணித்தவர், இளையவர், கத்தாரில் இருக்கக்கூடிய இந்தியன் கிளப் டோஸ்ட் மாஸ்டர்ஸில் விருந்தினராக சென்று அடுத்த கூட்டத்தில் அவர் பேச வாய்ப்பு வரும் பொழுது அது மன்ற போட்டியாக இருக்கிறது. அந்த போட்டியில் அவர் பங்கு கொண்டு வெற்றியாளராக ஆகி மன்ற அளவு, பகுதி அளவு, பிரிவு அளவு வரை சென்று வென்று வெற்றிவாய் சென்றிருக்கக்கூடிய அந்த இளைய சொல்வேந்தரை உங்கள் இன்முகத்தோடு அனைவரின் பலத்த கரவொலியோடு வரவேற்போம். இந்த தமிழ்நாடு அவர்களை என்னோடு சேர்ந்து விளையாட செய்வதற்காக அழைக்கிறேன். உபரிச்சொல் கணக்காரரா வராரு. ஆனா அவரை பத்தி எது கேட்டாலும் அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. அவர் தான் சொல்வேந்தர் விஜய் காசி ஐயா. உங்கள் அனைவரும் நெறியாளர்களுக்கும் சொல்வேந்தர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். மாலை உபரிச்சொல் கணக்காளராகிய எனது கடமை என்னவென்றால் அனைத்து பேச்சுகளையும் கூர்ந்து கவனித்து முதலாவதாக உபரிச்சொற்கள், இடை சொருகு சொற்கள், எடுத்துக்காட்டாக அதாவது, வந்து, ஆனால் மற்றும் தேவையில்லாமல் இவற்றை திரும்ப பயன்படுத்துவது. இரண்டாவதாக ஆ, போன்ற ஒலிகள். மூன்றாவதாக சொற்களுக்கு இடையே நீண்ட இடைவெளி போன்றவற்றின் பயன்பாட்டை கணக்கெடுப்பதாகும். இவை அனைத்தையும் நல்ல பேச்சுக்கும் கேட்டலுக்கும் இடையூறு விளைவிப்பதால் அவற்றை குறித்து வைத்து பொது மதிப்பீட்டாளர் கேட்கும் போது எனது அறிக்கையை அடுத்தது இன்றைய சொல் மற்றும் இலக்கணாசம். சொல்வேந்தர் மாணிக்கம் கண்ணையா. சொல்வேந்தர் மாணிக்கம் கண்ணையா அவர்கள் நம் மன்றத்தின் புதிய உறுப்பினர். கண்டிப்பாக உரையினை நல்ல முறையில் பயிற்சி செய்ய வேண்டும் என்று உத்வேகத்துடன் ஒரு கொள்கை கோட்பாடுடன் செயல்பட்டுக் கொண்டிருப்பவர், கட்டுமான மேலாளர். உங்களுடைய நோக்கத்தை படிக்க முடியும். மதிப்பிற்குரிய நெறியாளருக்கும் சக சொல்வேந்தர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நான் இன்னும் கற்றுக்கொண்டிருந்தாலும் இன்றைய கூட்டத்தில் இலக்கண ஆசானாக எனக்கு 2 பொறுப்புகள் தரப்பட்டுள்ளன. முதலாவது, இங்கு வழங்கப்படும் பேச்சுக்களை கூர்ந்து கேட்டு அவற்றில் சிறப்பான சொற்கள், இலக்கண இலக்கிய வளமிகு வாக்கியங்கள் மற்றும் தொடர்களின் பயன்பாட்டையும், தேவையில்லாத ஆங்கில மொழி சொற்கள், பிழைகளை திருத்துவதற்கான இடங்களை சுட்டிக்காட்டுவதுமாகும். இரண்டாவது, இன்றைய சொல்லை அறிமுகப்படுத்தி யாரெல்லாம் இந்த சொல்லை பேச்சாளர்கள் பயன்படுத்துகிறார்களா என்று கவனிப்பது. இன்றைய சொல் ஈடனம். அர்த்தம் ஈடனம் என்பதற்கு அர்த்தம் புகழ். இந்த
வைத்து அதிலிருந்து சில வினாக்களை கொடுத்து இறுதியாக நெறியாளர் கேட்கும் பொழுது அவ்வினாக்களை நான் எல்லோரிடமும் கேட்கும் பொழுது எவர் ஒருவர் அதிக வினாக்களுக்கு விடையளிக்கிறாரோ அவர்கள் சிறந்த கவனகராக தேர்ந்தெடுக்கப்படுவார். இதுவே என்னுடைய சிறப்பு. மன்றத்தின் புதிய உறுப்பினராக இருந்தாலும் அந்த பொறுப்பின் நோக்கத்தினை படிவமாக பார்த்து படிக்காமல் நீங்கள் உங்களுடைய நோக்கத்தை தெளிவாக சொன்னமைக்கு பலத்த பாராட்டுகள் தெரிவித்துள்ளோம். கை தட்டலாமே. அடுத்து அவையோருக்கு என்னுடைய வணக்கம். இது என்னுடைய கன்னி பேச்சு. கன்னி பேச்சு என்பது விவசாயி நிலத்திலே ஒரு விதையை விதைக்கும் பொழுது அவன் எவ்வளவு எதிர்பார்ப்போடு அந்த விதையை விதைப்பான் என்று நாம் எல்லாம் அறிவோம். இந்த விதை விவசாயி உதாரணத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது ஒரு சிறுவன் அவன் தோட்டத்தின் மீது ஆர்வத்தின் காரணமாக முதலாக அவன் ஒரு தாயிடத்திலிருந்து விதையை வாங்கி கொண்டு வந்து மண்ணிலே புதைத்து இந்த செடி வருமா என்று தினந்தோறும் பார்க்கும் அந்த ஒரு ஆர்வமும் அந்த உணர்வையும் நீங்கள் இதனோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்படித்தான் நான் கன்னி பேச்சை பார்க்கிறேன். மன்றத்திற்கு என்னுடைய கன்னி பேச்சை வழங்குவதிலே நான் அகமகிழ்கிறேன். அன்பிற்குரிய தோழர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தமிழ் ஆர்வம் என்பது, தமிழோடு நான் என்பது, பொதுவாக நான் பேசும் பொழுது யாரும் நான் இன்னொரு தாய்மொழியை கொண்டவன் என்று கண்டுபிடிப்பது கொஞ்சம் கடினம்தான். ஏனென்று சொன்னால் என்னுடைய தாய்மொழி உருது. ஒரு உருது குடும்பத்திலே பிறந்த நான் தமிழை எந்த அளவுக்கு நேசித்தேன் என்று சொன்னால், இன்றைக்கு நான் என் மனைவியோடு தமிழில் தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் வீட்டில். நான் திருமணமான முதல் நாளே சொல்லிவிட்டேன், நான் உன்னோடு பேசும் பொழுது நான் தமிழில் தான் பேசுவேன். குடும்பத்தில் உருதுவில் பேசினாலும் கூட நான் மனைவியோடு பேசும் பொழுது தமிழில் தான் பேசுவேன். அதற்கு ஒரு காரணத்தையும் நான் சொன்னேன். உரையினுடைய இறுதியில அதனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படித்தான் துவங்கியது என்னுடைய தமிழ் ஆர்வம் என்பது. என்னுடைய தாயாரிடத்திலிருந்து பெற்ற ஒரு வரமாக நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால், என்னுடைய தாயார் வாசிப்பிலே அதிகமாக ஆர்வமுடையவர். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மளிகை கடையிலிருந்து பொருட்கள் வரும் பொழுது அந்த பொட்டலத்தை என் தாயார் திருப்பி வாசிப்பார். நான் சொல்லுவேன், அம்மா அந்த பொட்டலத்தை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பேப்பர் எடுத்து வாசிங்க. ஒரு உறவினருடைய வீட்டுக்கு சென்றால் பொதுவாகவே பெண்கள் வந்து கதை பேசுவார்கள், குரலில் பேசுவார்கள். ஆனால் என்னுடைய தாயார் அங்கே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஓரமாக அமர்ந்து விடுவார். அந்த புத்தகத்தை வாசித்து முடித்துதான் அவர் கரைவார். அந்த வாசிப்பு அவரிடத்திலிருந்து தான் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். எங்களுடைய வீட்டிலே ஒரு பழக்கம் இருந்தது. 90களில் பிறந்த 90s கிட்ஸ்களுக்கு தெரியும். கழிப்பறைக்கு செல்வதற்கு கூட நாங்கள் வெளியில ஒரு புத்தகம் இருக்கும், குங்குமமோ அல்லது ஏதோ ஒரு பத்திரிகை வந்து இருக்கும். ஆனால் பின்னாட்களிலே அது வந்து மருத்துவ ரீதியாக அது மோசமான பழக்கம் என்பதால் அதனை கைவிட்டு விட்டோம். ஆனால் வாசிப்பு எந்த அளவு தூரம் எங்களுடைய வீட்டிலே இருந்தது என்பதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நான் முன்வைத்தேன். நான் தஞ்சாவூர் மாவட்டம் திருமங்கல்குடி என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்திலே பிறந்தேன். கிராமம் என்று சொன்னாலே தமிழ் மொழி வளமையும் நிறைய சொற்களை கற்றுக்கொள்வதற்கும் நிறைய தமிழினுடைய ஆழத்தை புரிந்து கொள்வதற்கும் கிராமம் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதியாக நான் பார்க்கிறேன். நகரத்தை விட நகரத்திலே கலப்பு இருக்கும். எந்த ஒரு மொழியாக இருக்கட்டும். நீங்கள் பெரும் தலைவர்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். நபிகள் நாயகம் போன்ற தலைவர்கள் எல்லாம் அவர் கிராமத்தில் வளர்க்கப்பட்டார். அதற்கு ஒரு காரணம் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள். என்னவென்று சொன்னால், அவர் தூய்மையான அரபி மொழியை பேச வேண்டும் என்பதற்காக கிராமத்தில் வளர்க்கப்பட்டார். ஆக தூய்மையாக ஒரு தமிழோ அல்லது எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் அது தூய்மையாக அது பேசப்பட வேண்டும், அது வந்து உள்வாங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது கிராம சூழல் என்பது அதற்கு உகந்த ஒரு அருமையான சூழலாக நான் பார்க்கிறேன். அந்த ஒரு சூழலில் தான் நான் வளர்ந்தேன். எங்களுடைய கிராமம் மிக அழகான ஒரு கிராமம். சுற்றி வயல்வெளிகள். புதிதாக வரக்கூடியவர்களுக்கு கேரளா போன்ற ஒரு அனுபவத்தை, கேரள மண்ணை போன்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரம்மியமான ஒரு கிராம சூழலில் தான் நான் பிறந்தேன். தமிழ் ஆர்வம் அங்கிருந்துதான் துவங்கியது. உருது பேசக்கூடிய சில நபர்கள் இருந்தாலும் கூட பெரும்பான்மையான மக்கள் வந்து தமிழ் பேசக்கூடியவர்கள் தான். 99 விழுக்காடு தமிழ் பேசக்கூடிய மக்கள், சில உருது பேசக்கூடிய மக்கள். இப்படி இருந்த ஒரு சூழலில் நான் என்னுடைய தமிழ் ஆர்வம் துவங்கியது. 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதுதான் பேச்சு என்ற அந்த தளத்தை
என்னுடைய பள்ளியிலே பேச்சு போட்டி நடந்தது. 5ஆம் வகுப்பு வரை பேச்சு போட்டி என்ற அந்த அளவுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை, மேடையும் கிடைக்கவில்லை. அந்த ஒரு சூழலில் 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது பேச்சு போட்டி நடந்தது. அந்த பேச்சு போட்டியிலே அதற்கு முன்பாக பங்கு பெற்ற ஒரு பெண், பெனாசிர் என்ற ஒரு பெண் வந்து அவங்கதான் முதல் பரிசு எப்பொழுதுமே வெல்வார்கள். அப்பொழுது எல்லோருமே பயமுறுத்தினார்கள், பெனாசிரை நீ வந்து அடிக்கவே முடியாது, அவள் வந்தால் மேடையை தெரிக்க விடுவாள். நான் சொன்னேன், பாப்போம், நான் முதல் கன்னி முயற்சி, என்னுடைய கன்னி பேச்சு நானும் முயற்சி செய்வேன். எனக்கு ஆர்வம் இருந்தது, என் மீது ஒரு நம்பிக்கை இருந்தது. பேசினேன். அந்த போட்டியிலே நான் முதல் பரிசு பெற்றேன். ஆக அப்படி துவங்கியதான். சிறு வயதிலே அரசியல் மேடைகளிலும் பேசியிருக்கின்றேன். இன்றைக்கு இருந்திருந்தால் அது ஒரு வைரல் வீடியோவாக போயிருக்கும், சிறுவன் அரசியல் பேசுகின்றார் என்று. அப்பா முன்னாள் ராணுவ வீரர், அரசியல் தளத்திலே பயணித்துக் கொண்டிருந்தார். ஆக அரசியல் மேடைகளும் எனக்கு கிடைத்தது, போட்டி பள்ளி மேடைகளும் கிடைத்தது. இன்னும் பல்வேறு தளங்களிலே நான் பேச ஆரம்பித்தேன். இப்படித்தான் என்னுடைய பயணம், இப்படித்தான் தமிழோடு என்னுடைய வாசிப்பும் மேடைகளும் நிறைவாக கிடைத்தன. அதனுடைய ஒரு முத்தாய்ப்பாக இன்னும் என்னை மெருகேற்றிக் கொள்ள இந்த சொல்வேந்தர் மன்றம் எனக்கு கிடைத்துள்ளது. நன்றி, வணக்கம். மிக சிறப்பான ஒரு கன்னி பேச்சு என்று சொல்லலாம். மிக அழகாக அமைதியாக நேர்த்தியாக உங்களுடைய உரையை வழங்கினீர்கள். கன்னி பேச்சினை வழங்கிய அந்த புதிய சொல்வேந்தர் அமர்ந்திருக்க நாம் அனைவரும் எழுந்து நின்று அவருக்கு சிறப்பு செய்யலாம் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் சொல்வேந்தர் அவர்களே. உங்களுடைய சொல்வேந்தர் பயணம் மேன்மைமிகு சொல்வேந்தர் பயணம் என்கிற வீரநிலை நோக்கி அடையட்டும் என்று தோகா தமிழ் சொல்வேந்தர் மன்றம் நெஞ்சார வாழ்த்துக்கிறார். அடுத்த அங்கமாக உடனடி பேச்சங்கம். அதை வழங்குவதற்கு முன்பாக நம்மிடையே இன்றைய தேர்தலை கண்டுகளிப்பதற்காக நம்முடைய பிரிவு இயக்குநருடைய இருந்தார்கள். உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவர்கள் கிளம்பக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. I would like to request our beloved Division D Director to deliver few words to the authority. With your thunderous applause. சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு முறை தாய்வாசம் தெரிய வேண்டுமெனில் பெண் பிள்ளை பெற்றெடுக்க வேண்டும் என்பார்கள். என் தாரத்தின் மூலமாக எனக்கு கிடைத்த மற்றொரு தாய் என் மகள். மகள் அல்ல, எங்களுக்கு மகாராணி பிறந்திருக்கிறார். என் அன்பு மகளே, தாயின் செயலும் நலம். பனியில் நனைந்த ரோஜாவை எங்கள் கனவை நினைக்க வந்த ராஜாத்தி, உன் ரோஜா கண்ணங்கள் என் முத்த மழையால் நினைக்க வாய்ப்பளித்தார்கள். இரவு பகலெல்லாம் தொழுதேன், இரவிலும் ஒளியாக நீ வருவாய் என. எங்கள் குடும்பத்தில் பிறந்துள்ள முதலாவது வாரிசே, முதல் பெண் குழந்தையும் கூட எப்பொழுதும் போல் உங்கள் நல்லாசியுடன் எம்மை நல்ல வழிபடுத்தினார். இப்படி ஆனந்தமா அவரை வரவேற்கிறத மகிழ்ச்சி எடுக்கிறோம். வாங்க. மன்றத்தின் செயலாளர், ஆற்றல் மிகு செயலாளர் சொல்வேந்தர் ராஜேஷ் சேகர் அவர்களை நன்றி திரு சொல்வேந்தர் சத்யநாராயணன். 2 நிமிஷம் நான் பேசிக்கிறேன். பொதுவாகவே எனக்கு இந்த குழந்தைகள் மீது அலாதி பிரியம். எனக்கு வயசு 36. இது வரைக்கும் நான் 16 குழந்தையை வளர்த்துருக்கேன். நானும் என்னுடைய தாயாரும் சேர்ந்து 16 குழந்தைய வளர்த்துருக்கேன். எங்கள் தெருவில் உள்ள குழந்தைகள். எங்க வீடு வந்து எல்லா வீடும் கான்கிரீட் துறையில ஆக்கப்பட்டது. எங்க வீடு மட்டும் தென்னை ஓலையா இருக்கும். வெயில் காலத்துக்கு எதமா இருக்கும். இந்த குழந்தைங்களே எங்க வீட்டுக்கு வந்து படுத்துருக்கும், சாப்பிடும். அது நான் அதிகமா விரும்புறது பெண் குழந்தைங்கள ரொம்ப விரும்புவேன். பெண் குழந்தைங்க விரும்புனா தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க, தாரத்துக்கு பின் பெண் குழந்தை. நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் இருந்துச்சு. எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. மகள் அல்ல, நான் பேர் வச்சிருக்கிறேன். பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, 4 நாள் வைக்கிறாங்க, கவி யாழினி. அந்த காக்கு என்ன அர்த்தம் நீங்க கேட்டீங்கன்னா, நான் ரொம்ப பெருமையா மதிக்கிற மேதகு கலாம் அவர்கள், குடியரசுத் தலைவர்.
வழிகாட்டி. அவருடைய முதல் எழுத்து கா. அந்த குழந்தை கத்தாரில் உருவானதால கா. கா நா சா அப்படின்னு தமிழத்து வருது இல்லையா, அதனால கா. அந்த 3 காவையும் சேர்த்து கவி. நான் அப்பப்ப கொஞ்சம் கிறுக்குவேன் வாட்ஸ்அப்ல. ஸோ அதனால கவி. யாழினி. யாழினின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா யாழினி குமார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் குழந்தை நல்லா டான்ஸ் ஆடும். அந்த குழந்தைய ஒரு 5 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கும் ஒரு புள்ள குழந்தை இது மாதிரி டான்ஸ் ஆடணும். அதனால கவி யாழினி பேர் வச்சிருக்கேன். நன்றி, வணக்கம். ஸோ நான் இப்போ காப்பி போகிறேன். மகள் அதிகாரம். எஸ், மகள் அதிகாரம். வித்யாலயங்களே, சொல்வேந்திரங்களே, இந்த உடனடி பேச்சானது நடத்த இருக்கின்றேன். இந்த உடனடி பேச்சின் அர்த்தம் எது கேட்டீங்கன்னா, வேகமாகவும் குறுகிய காலத்துல சொல்ல வந்த கருத்தை உடனடியாக சொல்றதுதான் இந்த உடனடி பேச்சோட அங்கம். இந்த பேச்சானது 2 நிமிடம், 1 நிமிடத்துக்குள், 1 நிமிடத்துக்கு குறையாமலும் 2 நிமிடத்துக்கு மிக இருக்கும். 2 நிமிஷத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா வாக்கெட்டு தகுதி இருந்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ நம்ம நேரடியாக உடனடி பேச்சுக்கு சொல்லலாம். இதுல 10 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு 5 பேர் மட்டும் எடுத்துக்கலான்னு இருக்கிறேன். முதலாவதாக அந்த நட்சத்திர பேச்சாளர் யார் என்பதை நாம் அழைக்கின்றோம். முதலாவதாக நமது சொல்வேந்தர் கழகத்தின் சொல்வேந்தர் ஞானகுமார் அவர்களை மன்றத்தின் தூர் சொல்வது ஞானகுமார் அவர்களே, உங்களுக்கான தலைப்பு நீங்களே தெரிவிக்கலாம். நண்பர்களே, சுவாரஸ்யமான தலைப்பு, ருசிகரமான தலைப்பு. படிச்சிடலாமா? அப்பாவித்தனத்திற்கும் அறியாமைக்கும் என்ன வித்தியாசம்? அப்பாவித்தனத்திற்கும் அறியாமைக்கும் என்ன வித்தியாசம்? சொல்வேந்தர் ஞானகுமார், மேடை உள்ளவர். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சொல்வேந்தர்களுக்கும் வணக்கம். அதாவது எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு வந்து அப்பாவித்தனத்திற்கும் அறியாமைக்கும் என்ன வித்தியாசம்? அப்பாவித்தனத்திற்கும் அறியாமைக்கும் அப்பாவியான ஒரு விஷயத்துக்கும் அறியாமைக்கும் உள்ள வித்தியாசம். அறியாமைங்கிறது தெரியாத விஷயங்களை அறியாமைன்னு சொல்லலாம். அப்பாவிங்கிறது நம்ம வந்து யாராவது கிட்ட போய் ஏமாந்துட்டோம்னா, என்னடா இப்படி அப்பாவியா ஏமாந்துட்டு நிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம அப்பாவியா சொல்ல முடியும். இந்த தலைப்பை வச்சு நான் என்ன கதையை சொல்றதுங்கிறது ஏன்னா திடீர்னு உடனடி பேச்சுல உடனே பேசே ஆகணும். திடீர்னு கற்பனையில ஏதாவது ஒரு கதை உருவாக்கணும். எனக்கு கொஞ்சம் நேரம் இருந்துதான் நான் உருவாக்கியிருப்பேன். அதாவது ஒரு 2 குழந்தைகிட்ட போயிட்டு ஒரு 10 சாக்லேட்டை கொடுத்துட்டு 2 பேருக்கும் 5 சாக்லேட்னு கொடுத்துட்டீங்கன்னா பக்கத்துல ஒரு 20 குழந்தைங்க இருக்கும். இந்த 20 குழந்தைங்களுக்கும் இந்த 10 சாக்லேட்டை ஷேர் பண்ண சொல்றாங்க. அப்போ ஷேர் பண்ணும்போது ஒருத்தவன் அப்பாவின்னு ஒரு கேரக்டர் வச்சுக்குவோம், இன்னொருத்தவன் அறியாமைன்னு வச்சுக்குவோம். இந்த 2 கேரக்டரை எப்படி ஷேர் பண்றாங்கிறத வச்சு நான் அவங்க சொல்றேன். அந்த 20 குழந்தைக்கும் எப்படி இந்த 5 சாக்லேட் அந்த 2 பேர் எப்படி பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த அறியாமை வந்து யோசிக்குது, 20 குழந்தைக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிக்குது. பேசாம அந்த 5 சாக்லேட்டை பீஸா ஒன்னொன்னா நம்ம எப்படியாவது அந்த 20 குழந்தைக்கும் எந்த அளவுக்கு சின்னதா வெட்டி கொடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப இன்டெலிஜென்ட்டா யோசிக்குது. அட்லீஸ்ட் ஒரு பீஸ்னால அந்த 20 குழந்தைக்கு போய் சேரணுங்க. அந்த இன்னொரு கேரக்டர் வந்து அறியாமை தான் இந்த அளவுக்கு யோசிக்குது. அப்பாவி என்ன பண்றதுன்னே தெரியல, இந்த சாக்லேட் எப்படி கொடுக்க போறோன்னு கன்ஃபியூஸ் ஆகி அவ வந்து சுத்தமா அவனே அந்த 5 சாக்லேட் தின்னுருவான். அந்த குழந்தையே
உண்மையிலேயே அந்த அப்பா வந்து காமிச்சிட்டு பேச்சே வேண்டாம். நன்றி. ஓகே, தேங்க்யூ. நன்றி நன்றி. தமிழே வரலை. சிறந்த ஒரு பேச்சு. பாராட்டுக்கள் சொல்வேந்த ஞானகுமார் அவர்கள். அடுத்ததாக நாம் அழைக்கக்கூடிய நபர் எங்கள் தலைப்பானது மனித மூலவி மகத்தான சக்தி. மாஹிர் அவர்களே, உங்களது தலைப்பானது மனித மூளையின் மகத்தான சக்தி. சொல்வேந்தர் அனைவருக்கும் மாலை வந்தனங்கள். நாம பார்த்தோம்னு சொன்னா இப்ப ஐந்தறிவுள்ள மிருகங்களுக்கும் மனித சக்திக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், நன்மையையும் தீமையும் பிரித்தறிந்து கொள்வது. இதுதான் இறைவனால கடவுளால கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான சக்தியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்மையையும் தீமையையும் பிரித்தறிந்து கொள்வதே மனித மூளையின் மிக முக்கியமான சக்தியாக இருக்கும். நன்றி. இதைத் தொடர்ந்து மனித மூளையின் சக்தியால் தான் இந்த உலகம் உருவாகி இருக்கிறது. பொதுவாக சொல்லுவார்கள், கடவுள் உலகத்தை படைத்தான், மனிதன் நகரத்தை படைத்தான் என்று. அதன் மனிதனுடைய சக்தியால் தான் எல்லாமே உருவாகி இருக்கின்றது. அது ஆகாயத்தில் ஆராய்ச்சியாக இருக்கலாம், கடலில் உள்ள தேடல்களாக இருக்கலாம், பூமியில் உள்ள பறந்திலிருந்து சென்று அவன் மேற்கொள்கின்ற அனைத்து விதமான விடயங்களும் மனிதனுடைய அந்த சிந்தனா சக்தியும் அவனுடைய அந்த அதீத சக்தியாலும் தான் அது ஏற்படுகிறது என்று சொல்லுவது. சிறப்பான ஒரு பயிற்சி. சொல்லும் போட்டியாளர் நமது சொல்வேந்தர் கழகத்தின் நேரடி முன்னாள் தலைவர் அவருடைய மகளார், மூத்த மகளார். வாருங்கள். தலைப்பு நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். திரு பாலந்தி அவர்களே, உங்களுக்கான தலைப்பு, நீங்கள் விரும்பும் கை கடிகாரத்தின் பிராண்ட் சொல்வார்களே, அது எது, ஏன்? சொல்லுங்க. நீங்கள் விரும்பும் கடிகாரத்தை கடிகாரத்தின் பிராண்ட் எது, ஏன்? வகை விட்டு விட்டான்னு நினைச்சேன், குடிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்ட் வந்து டிசாட். அது எதுக்கு பிடிச்சிருக்குன்னா, இதுல வந்து 3 சேர்க்கிறாங்க: டைமர், டேட்டு, அதுக்கப்புறமா கிளைமேட்டிக் கண்டிஷன். ஸோ அது வந்து கப்பல் இருக்குது. அண்ட் இதுல வந்து டிசாட்ல வந்து நிறைய ஒரு செயின் போடுற மாதிரி, ஐ மீன் லைக் எப்படி சொல்றது, ஒரு பிரேஸ்லெட் போடுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆக்சுவலி. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். அடுத்ததாக நாம் அழைக்கக்கூடிய நபர் நம் மன்றத்தின் வைஸ் பிரசிடென்ட் கல்வி துணைத் தலைவர் ஆணைத் தலைவர் தன்மான மிக சிறந்த ஒரு தலைப்பு, ரொம்ப முக்கியமானது. குடும்ப உறுப்பினர்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் தேவையா? குடும்ப உறுப்பினர்களுக்கு புலன குழு, வாட்ஸ்அப் என்பதற்கு புலன குழு தேவையா, தேவையில்லையா? கரெக்டான தலைப்பு சொல்லியிருந்த காணொலி பதிவு பண்ணுகிறது. அனைத்து சொல்வேந்தர்களுக்கும் மேன்மைகளுக்கும்
அவர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். குடும்ப உறுப்பினர்களுக்கு வாட்ஸ்அப் குழு தேவையா? ஆமாங்க, கண்டிப்பா தேவை. முன்னாடிலாம் வீட்டுக்கார கூப்பிடலன்னா ஏங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வாங்குங்க. இப்பெல்லாம் அப்படி உங்களுக்கு தேவையே இல்லை. இங்க இருந்து ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு குரூப், சாப்பாடு ரெடி, வாரியா வரலையா, அடுத்த மெசேஜ் வர்றதுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு ரெடி, இல்லைன்னா தோசை நீங்க ஊற்றி சாப்பிடுங்க. முன்னாடி விருந்தினர் யாராவது வந்திருந்தாங்கன்னா நம்மளை கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு சொல்லுவாங்க, வந்திருக்காங்க போய் கடையில் ஏதாவது வாங்கிட்டு வாங்க செய்யுங்க. இப்பெல்லாம் தேவையே இல்லை. எதுனாலும் வாட்ஸ்அப்ல வரும்போது இதை வாங்கிட்டு வந்துருங்க, வந்திருக்காங்க. இது தனிப்பட்ட முறையில். குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரே குடும்பம் தான், அம்மா அப்பா தம்பி தங்கை இப்படி 4 பேர் இருப்பாங்க, ஒரே வீட்டுல தான் இருப்பாங்க. ஆனா காலையில நேர் பார்க்கும்போது யாருமே காலை வணக்கமோ மதிய வணக்கமோ சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க இப்படித்தான் கிராஸ் பண்ணி போவீங்க, உங்களோட முகம் பக்கத்துல வந்து விடுங்க காலை வணக்கம்னு. ஏன் அதை வேற பார்த்து நீங்க சொல்லிட்டு போறாங்க? உங்களுக்கு எதுக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்பு? அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில வாட்ஸ்அப் குரூப் மிகவும் அவசியம். ஆனா குடும்பத்துக்கும் போது அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கத்தை வந்து வெகு தூரம் அழைத்து செல்கிறது. மீண்டும் உடனடி பேச்சு ஆசான் அடுத்ததாக நாம் இந்த மேடைக்கு அழைக்க இருக்கிறது சொல்வேந்தர் ராஜகுமாரி மேடம் அவர்களே. ஸ்டேஜ்ல யாரும் நான் ஃபீமேல் கூப்பிடல. சொல்வேந்தர் ராஜகுமாரி மேடம், உங்களுக்கான தலைப்பு பகிர்தலின் பலன். பகிர்தலின் பலன். மேடை நின்று ஷேர் பண்ணுறேன். அனைத்து சொல்வேந்தர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். பகிர்தல் உண்மையிலே ஒரு மிகவும் சிறந்த ஒரு பழக்க வழக்கம் என்றே கூற வேண்டும். சொல்வேந்தர் கழகத்தை எடுத்துக்கொண்டால் இந்த பகிர்தல் இல்லாவிட்டால் நமது கழகங்களே இல்லை. உதாரணத்திற்கு இப்போது இருக்கும் இந்த குழு, செயற்குழு, அடுத்து வரப்போகும் புதிய குழுவிற்கு உங்களது கடமைகளை அதாவது வரைமுறைகளை நீங்கள் அவர்களுக்கு பகிராவிட்டால் நிச்சயமாக அவர்களினால் அதை கொண்டு செல்லவே முடியாது. ஷேரிங் இஸ் கேரிங். மடித்துவளம் ஆங்கிலத்தில் சொல்றதுக்கு. அது இல்லாவிட்டால் சொல்வேந்தர் கழகங்களே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் நமது குடும்பங்களிலும் ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்ளும் போது அது நமக்கு மிகவும் பிடித்த ஒரு விதயமாக இருந்தாலும் கூட கணவர் மனைவியை தவிர பகிர்ந்து கொள்வது மிக மிக ஒரு திருப்தி கிடைக்கின்றது. ஒரு உணவாக இருக்கட்டும், ஒரு உடையாக இருக்கட்டும், ஆசையாக கேட்கும் போது கொடுப்பதில் கிடைக்கும் அந்த இன்பம் அதை நாம் அனுபவிக்கும் போது கிடைக்காது என்று நினைக்கின்றேன். இறுதியாக இந்த உடனடி பேச்சாளர் நிறைவேறுகிறது. பொதுவா நம்ம எல்லாரும் பேசல. ஓகே, பொதுவா நம்ம வந்து எல்லாரோட பிறந்த நாள், திருமண நாள் எல்லாம் நம்ம கொண்டாடுறோம். இப்போ உலகத்துல வந்து குளோபல் வார்மிங் வந்து அதிகமாயிருக்கு. உலக வெப்பமாயிருக்கு. நான் ஒரு 19 நாளுக்கு முன்னாடி நான் ஊருக்கு போனேன், சென்னை ஏர்போர்ட் வெளியே வரும்போது கத்தால உள்ள காத்தடிக்கு வெளியே கூடாது. அதனால இந்த உலகம் வந்து வெப்பமயமாக தடுக்கிறதுக்கு நம்ம வந்து மரம் நட்டுறோம். அது நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன் அப்படின்னு நான் விளம்பரப்படுத்த விரும்பல. பொதுவாகவே நாம வந்து டாக்டர் கலாமோட அறிவுரையை ஃபாலோ பண்றவங்க. நாங்கள் அது சாப்பாடாக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், எழுத்தாக இருக்கட்டும், அவரை ஃபாலோ பண்ணுறோம். நம்ம வந்து நம்மளுடைய பிறந்த நாள், நம்ம குழந்தைகள் திருமண நாள் வரும்போது மரத்தை நட்டு வைக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு.
அதே நம்ம வந்து சொல்வேந்தர் கழகத்துல கவர்மெண்ட்ல முனிசிபாலிட்ட பர்மிஷன் வாங்கி இந்த கட்டாரிலையும் மரநட்டு வைக்கணும் சொல்வேந்தர் கழகத்து மூலயமா அப்படிங்கிறத நான் சொல்றேன். நம்ம சொல்வேந்தர் கழகத்துல சாப்பாடு கொடுக்குறோம், அவேர்னஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு நம்ம வந்து மரநட்டு விழா வந்து சொல்லுவ மட்டத்தில் நடத்தணும் அப்படிங்கிறத மட்டத்தினோட என்னுடைய திருமண நாளுக்கு நாங்கள் மரநட்டு வச்சோம். என்னுடைய திருமணமாகி முதலாம் ஆண்டு நேர நாளுக்கு மரநட்டு வச்சோம். அதே மாதிரி பாவப்பட்ட பிள்ளைங்களுக்கு நம்ம உதவி செய்யறோம், பர்சனலா செய்யறது. இதெல்லாம் நானா செய்யல, இதெல்லாம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இன்ஸ்ட்ரக்ஷன். நான் ஃபாலோ பண்ற முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்றேன். அதனால இந்த குழந்தை பிறந்து அடுத்த நாளே இந்த சபாபாக்க நூலகத்துக்கு நான் புத்தகம் கொடுத்தேன். தொடர்ந்து நான் என்னுடைய குழந்தை சார்பாக நான் கொடுத்தது புத்தகம், என்னுடைய குழந்தைக்கு நான் கொடுத்தது புத்தகம் தான். எல்லாரும் தங்கம் வாங்கிட்டு போவாங்க, வெள்ளி வாங்கிட்டு போவாங்க, நான் புக்கு தான் வாங்கிட்டு போனேன். அது என்ன புக்குன்னா திருக்குறள் புக்கு வாங்கிட்டு போய் பார்த்துட்டு பண்ணாம நானே இவங்களை பார்த்தாங்க, என்ன வேலைக்கு இவெல்லாம் புத்தகம் பைத்தியமா இருக்கேன், பிள்ளைக்கு புத்தகம் வைக்கிறேன். 1330 குறள் எல்லாமே இருக்கு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நான் வாசிப்பை வந்து மேம்படுத்தணும். நண்பர் சொல்ற போல வாசிப்பு வந்து நம்ம மேம்படுத்தும். நம்ம மேம்படுத்துறது இல்லாம நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு மரநடுற விழா வந்து நம்ம மட்டத்தின் சார்பாக நடத்தும். அதுக்கு என்ன சப்போர்ட் மிகச்சிறப்பான உடனடி பயிற்சியாகும். அதோடு சேர்த்து பல அருமையான விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், தனிப்பட்ட வாழ்விலும் சரி. அடுத்த ஆண்டு மன்றத்தில் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு புதிய தகவல் கொண்டு சொல்லி இருக்கிறீர்கள். நடப்பு ஆண்டு மன்ற தலைவராக வேண்டுகோள், அடுத்த ஆண்டு சமூக சேவை இந்த மன்றம் செய்வதற்கு மடம் நடுவதையை நீங்கள் பொறுப்படுத்த செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயம் நான் என்ன செய்யணும். ரொம்ப அழகா பேசுனீங்க. இவரு கவிதை பார்த்தவனே தான் ஞாபகம் வருது, என் பிறதாய் மகனே எங்க அப்பா தான் எழுதி தொலைச்சிட்டு இருக்காருன்னு. அந்த 3 கா பத்தி சொன்னீங்க. உங்கள் மகள் முக்காலமும் உணர்ந்து அப்துல் கலாம் ஐயா மாதிரி ஈடனம் பெறணும்னு யோகா தமிழ்னு. அடுத்து வந்து முக்கியமான ஒரு அங்கம் தேர்தல் களம். பரபரப்பான சூடான அந்த களம் துவங்க இருக்கிறது. அந்த பரபரப்புக்கு முன்னால் நம்ம எல்லாம் சற்று தனித்துக் கொள்வதற்காக ஒரு சிறிய பாடலை வழங்க வருகிறார் நம்முடைய நேரடி முன்னாள் தலைவர் சொல்வேந்தர் சாந்தினி செந்தமிழ் செல்வன் அவர்கள் அல்ல, அவர்களின் மகள், மூத்த மகள் செல்வி ரோஜா அவர்கள். செல்வந்தினி செல்ல பேரா செல்வி செல்வந்தனி செந்தமிழ் செல்வன் அவர்களை செந்தமிழால் பாடல் பாடும்படி பரத்த கரவொலியோடு வரவேற்கிறேன். ஒளிப்பெருக்கு இருக்கிறது, ஆனா செல்வந்தினி பேச்சு மட்டும் பாடல்
சாந்தினி, செந்தமிழ் செல்வன், பொழுதி, சுகந்தனி, இனிக்க இனிக்க செல்வந்தினி, எல்லாம் இனிக்க இனிக்க இருக்கு. ஏதோ ஒரு இனிக்க இனிக்க இந்த விருந்துக்கு இனிப்பா ஒரு பாட்டு பாடி கொடுத்துருக்காங்க. அடுத்து வரப்போறது என்ன கேட்காதீங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரையும் பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. கிடா வெட்டி கறி விருந்து, கிடா வெட்டி கறி விருந்து, விருந்து விருந்து விருந்து, அதுதானே நம்மை இணைத்து வைக்கும் மகிழ்ந்து, அதுதானே நம்மை இணைத்து வைக்கும் மகிழ்ந்து. தேர் திருவிழா, ஊர் திருவிழா, உள்ளூர் கல்யாணம், உறமுறையான் தேவர், நூற்றுக்கிழவன் கல்யாண சாவு, எல்லாமே எங்களுக்கு கொண்டாட்டம். பட்டியில கட்டி கிடக்கிற கிடாவுக்கு தான் திண்டாட்டம். எல்லாமே எங்களுக்கு கொண்டாட்டம். பட்டியில கட்டி கிடக்கிற கிடாவுக்கு தான் திண்டாட்டம். மாலை போட்டு அலங்கரித்த குறும்பாட்டு குட்டியோ மாமை சீரில் அணிவகுக்கும். மாலை போட்டு அலங்கரித்த குறும்பாட்டு குட்டியோ மாமை சீரில் அலங்கரிக்கும். தாளத்தோடு சுமந்து வந்த தாய்மாமன் சீருக்கு தங்கச்சி முகமலரும் தரணியே வாய்ப்பிழக்கும். தாளத்தோடு சுமந்து வந்த தாய்மாமன் சீருக்கு தங்கச்சி முகமலரும் தரணியே வாய்ப்பிழக்கும். விருந்துக்கு கறி போட்டு கடனாளி ஆனதுண்டு, விருந்துக்கு கறி போட்டு கடனாளி ஆனதுண்டு, விருந்துல கண் பார்த்து காதலும் மலர்ந்ததுண்டு, விருந்துல கண் பார்த்து காதலும் மலர்ந்ததுண்டு. பரிமாறும் பாங்கை கண்டு பரிசும் போட்டதுண்டு. பங்காளிக்கு ஒரு கரண்டி, பாசத்துக்கு ஒரு கரண்டி, முறை பெண்ணுக்கு ஒரு கரண்டி, முறை மாமனுக்கு ஒரு கரண்டி. அரிச்ச மாதிரி அள்ளி போட்டு அன்பு காட்டி மகிழ்ந்ததுண்டு, அரிச்ச மாதிரி அள்ளி போட்டு அன்பு காட்டி மகிழ்ந்ததுண்டு. பல்லு போன கிழவனும் நல்லி எலும்பு கடிக்கையில, பல்லு போன கிழவனும் நல்லி எலும்பு கடிக்கையில பார்த்து சனம் கேலி செய்யும் பாட்டி பதுசா வைக்கப்படும். பார்த்து சனம் கேலி செய்யும் பாட்டி பதுசா வைக்கப்படும்.
எங்க கிராமத்து கருவிருந்து இன்று நகரத்திலையும் நடக்குது. நகரம் தாண்டி நாடு தாண்டி இன்று கத்தார்லயும் நடக்குது. நடக்குதா? விருந்து என்பது உணவு மட்டுமல்ல, உணர்வோடு கலந்து உறவோடு அமர்ந்து ஒன்று கூடி வாழ்ந்திடவே விருந்துக்கு சென்றிடுவோம், விருந்தோம்பி மகிழ்ந்திடுவோம். விருந்துக்கு சென்றிடுவோம், விருந்தோம்பி மகிழ்ந்திடுவோம். இந்திரா அவர்களே, பம்பரமா பேசுறீங்கள, நாங்க எல்லாம் மீ வந்து சந்திரனுக்கே போயிட்டு வந்துட்டோம். சமாளிக்க சொன்னீங்க. உள்ளுவதெல்லாம் உயர்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் வந்து இந்த செயற்குழு தேர்தல் வந்து இப்படி அஞ்சப்பர் உணவகத்துல மேல்தளத்தில் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த மன்றத்தை சிறப்பா செய்யணும், சிறப்பா நடத்தணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்தது. அப்படி கிட்டத்தட்ட இன்னைக்கு 20 கூட்டம், இது 20வது கூட்டம். நான் தலைவராக பொறுப்பேற்று இது 20வது கூட்டம் இந்த ஆண்டு கூட்டியது. இந்த 20வது கூட்டத்தில் நிறைவாக நடத்துவது மகிழ்ச்சி அளிக்கிறது. அதற்கு எண்ணம் காரணமாக இருந்தாலும், செயற்குழு உறுப்பினருடைய ஆதரவு, மன்ற உறுப்பினர் ஆதரவு காரணமாக இருந்தாலும், இந்த 20 கூட்டத்தில் 80% கூட்டத்தை அன்பு அண்ணன் கத்தார் தமிழர் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் அவர்களுடைய ஆதரவின் அடிப்படையில் அவருடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய மன்ற வளாகத்தில் தான் நாம் நடத்தினோம். அதனால் நாம் ஒரு இருப்பிடத்தில் செலவிட வேண்டிய தொகை நமக்கு மிச்சமானது. நாம் நிறைய பேர் இருந்தாலும் இருப்பு நம்மிடம் குறைவாகவே உள்ளது. நாம் இருப்பிடத்தில் செலவிட வேண்டிய தொகையை தோசா ஹவுஸில் நல்ல உணவைக்காக செலவிட்டு மன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கி வந்தோம். 80% கூட்டங்களும் நேரடி கூட்டமாகத்தான் நாம் நடத்தியிருக்கிறோம். இணையவழி கூட்டம் 2 கூட்டங்கள் மட்டும் நடத்தப்பட்டது இந்த ஆண்டில். ஆக அந்த ஆதரவினை என்னுடைய அன்பு வேண்டுகோளுக்கு இணங்க துணைத் தலைவர் கல்வி குமரன் ராஜகோபால் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நீங்கள் தொடர்ந்து இந்த ஆதரவை தந்தமைக்கு மிக்க நன்றிகள் அண்ணன். இந்த தோகா தமிழ் சொல்ற மன்றத்தில் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். என்றுதான் முதல் முறையில் ஏதோ பண்றோம் அப்படின்னு பார்க்க வந்திருக்கீங்க. ஓரிரு வார்த்தைகள் உங்களுடைய வாழ்த்துக்களை இந்த மன்றத்துக்கு பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பலத்த காவலுடன் அவர்களை அனைவருக்கும் வணக்கம். இது இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கத்தார்ல வந்து இப்போ நிறைய கிளப்ஸ், டோஸ்ட் மாஸ்டர் கிளப்ஸ் எல்லாம் இருக்கு. நாங்க வந்து எனக்கு எப்ப தெரியும்னா 2012 நினைக்கிறேன், 12 or 13 அந்த பீரியட்ல வந்து நான் வந்து கத்தார் டிசைன் கன்சல்டன்ட்ல வந்து இன்ஜினியரிங், ஆயில் அண்ட் கேஸ் இன்ஜினியரிங் டிவிஷன் ஹெட்டா இருக்கேன். அப்போ வந்து QDCல நாங்க வச்சிருந்தோம் டோஸ்ட் மாஸ்டர் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு. அது இங்கிலீஷ் கிளப்னு நினைக்கிறேன், தமிழ் கிளப் மாதிரிலாம் கிடையாது. நாங்க தமிழை வளர்க்குறோம், தமிழ் சின்னத்தை வச்சு என் அண்ணனுக்கு தெரியும், மறைஞ்சு உட்காந்துருக்காரு. ஹோட்டல் ஓப்பனிங்க்கு கூப்பிட்டா வரல, இப்போ வந்து உட்காந்துருக்காரு, ஒன்றும் தெரியாத மாதிரி. அதான் எனக்கு தெரியும், தெரியாம என்ன இருக்கு, அவருக்கு அப்படி மூச்சு கூட பார்க்காம ஒளிஞ்சு உட்காந்துருக்காரு. ஸோ அவரு எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த டோஸ்ட் மாஸ்டர் பண்ணாங்க. அப்பவே வந்து என்ன அவன் QDCல இருக்கும்போது என்னை இன்வைட் பண்ணாங்க, வாங்க சார் நீங்க அப்படின்னு. நான் சொன்னேம்மா, பேசுறது தான் நம்ம தொழில, மார்க்கெட்டிங் தான் பண்றது தான் நம்ம தொழில, பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். இதுக்காக தனியாக ஒரு சங்கம் வர வச்சு நம்ம பேசுறது ரொம்ப கஷ்டம், அதனால நீங்க எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு வி சப்போர்ட்டட் டோஸ்ட் மாஸ்டர். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் லட்சமா செலவு பண்ணி அவன் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களாம் இருக்கான். நீங்க வந்து தமிழ்ல வந்து ஒரு டோஸ்ட் மாஸ்டர்ன்றது ஒரு ரீசெண்டா தான் எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம குமரன் சார் தான் வந்து எங்க யூடியூப் சேனல் முகம். குமரன் ராஜகோபால் சார், நாங்கள் வந்து RSN இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு ஒரு சேனல் ரெடி பண்ணி அது வழியா அவர் தமிழ் வளர்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி, சார் உங்க கிளப் ஹவுஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் சார் அப்படின்னா, அங்கே தான் ஷூட் எல்லாம் பண்ணுவோம், நாங்கள் கேமரா வீடியோ ஷூட் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாங்க. இது அது என்னன்னா, இந்த மண்டே பண்ணுவீங்க இல்லையா, 3ஆவது திங்கள், இது வந்து இந்த செக்யூரிட்டிக்கு முன்னாடி நடக்கிற தகராறே வந்து பெரிய தகராறு இருக்கும். அப்ரூவல் வாங்கலாம், அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது அப்ரூவல் வாங்கி அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் எனிவே தமிழுக்காக நாங்கள் எப்பயுமே நம்ம ஆதரவு என்னைக்கும் உண்டு. இதனால அதனால இல்லை. அதெல்லாம் தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்னு சொல்லும்போது ரொம்ப பெருமை அடைகிறது.
இவ்வளோ பேர் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இவ்வளோ நல்லா சிறப்பாக பண்ணுறது வந்து உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே மாதிரி நம்ம தம்பி இப்போ கல்யாணம்லாம் பண்ண போகிறாரு, தலைவராக விட்டு ரிலீஸ் கொடுக்குறீங்களா இல்லைன்னு தெரியல. நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவர் பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க. இங்கே தான் பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்திருந்தாங்க. நான் சொன்னேன் பையன் அவனோட டோஸ்ட் மாஸ்டர் அது இதுன்னு வீட்டுக்கு வராமல் சுற்றிட்டு இருப்பான், அதை தவிர வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பார்த்து பொண்ணுக்கிட்ட சொல்லி கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதுக்கப்புறம் என்கிட்ட பேசினாரு. நான் சொன்னேன் இந்த மாதிரி அஞ்சப்பர் ஹால் நான் யூஸ் பண்ணிக்கலாமா. நான் யூஸ் பண்ணிப்பா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா மேனேஜர் ஒரு மாதிரி பில்லு கேட்பாரு அப்படின்னா. ஏன்னா என்ன வந்து என் ஒய்ஃப் தான் ஜெனரல் மேனேஜராக இருக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து நீங்கள் ஹோட்டல் பக்கமே வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா வந்தோம்னா எல்லாமே ஃப்ரீயாகவே போயின்னு இருக்கு, கட்டுப்படி ஆகாது அப்படின்ட்டாங்க. பட் எனிவே ஜோக்ஸ் அப்பார்ட், அவர் வந்து என்கிட்ட கேட்டார், ஓகேப்பா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மேனேஜரும் சேர்ந்து அதை அரேஞ்ச் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ கெடா விருந்து அப்படின்னு எனக்கு இன்விடேஷன் வந்துச்சு. என்னது நம்ம ஹோட்டல் கெடா விருந்து நடக்குதா, எத்தனை கெடா வச்சுருக்கீங்க எனக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் எனிவே தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிபடி. ஸோ இது வந்து நாங்கள் ஒரு ப்ரொமோஷனுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நாங்கள் பார்க்குறோம். எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு ஃபுட்டோட ரிவ்யூஸ் வந்து எங்களுக்கு கொடுங்க. நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இந்த ஹோட்டலை பற்றி ஏன்னா இங்கே நிறைய பார்க்கிங் வசதி இல்லை, இந்த பீரிங் ரோட் ஃபுல்லாக கன்ஜஸ்டடு. ஸோ அதனால் வேலட் பார்க்கிங் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஹால் ஸ்டேஜஸ் எல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணி ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு உங்களை மாதிரி ஆட்கள் அத்தனை பேரும் அடிக்கடி வந்து போனீங்கன்னாவே இந்த இடம் வந்து கொஞ்சம் சிறப்பாக கலகலன்னு இருக்கும். ஸோ இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் எல்லாருமே வருது. அதனால தான் அவருக்கு சொன்னேன், நான் எப்பயுமே வந்து மண்டே டியூஸ்டே வந்து ஆஃப் சீசன் தான், இங்கே ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ யூட்டிலைஸ் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் இங்கே வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் அத்தனை பேரும் அமர்ந்து இங்கே ஒரு விழா நடத்தி, இது நாளைக்கே தெரியும் எனக்கு ஃபேஸ்புக்கிலலாம் வந்துடும் டக்குன்னு. ஸோ நம்ம லோகோவோட வந்தால் ஒரு சந்தோஷம் தான். கரெக்ட் தானே, நம்ம அமைஞ்சு உட்காந்துருங்க. சரி, ஸோ அதனால் உங்கள் டைம் நிறைய வேஸ்ட் பண்ண நான் எடுத்துக்க விரும்பல. நல்லது, நல்லா பண்ணுங்க. தமிழுக்கு எங்கள் ஆதரவு எப்பயும் உண்டு. அது டோஸ்ட் மாஸ்டராக இருந்தாலும் சரி, தமிழ் சினிமா இருந்தாலும் சரி, தமிழ்னு வந்துட்டா அதுக்கு மேலே எங்களுக்கு இருக்கக்கூடிய காதல் தனிப்பட்ட விஷயம். ஸோ அதனால் நல்லா பண்ணுங்க. உங்களுக்கு மேலும் ஏதாவது உங்களுக்கு என்னால் ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணி தரேன். சரிங்களா? தமிழ் மன்றம் எனக்கு மண்டபம் கேட்டுச்சு. நான் அந்த செக்யூரிட்டி கிட்ட சண்டை போட்டு மண்டபம் கிதற மண்டபமா எங்க வந்திருக்கப்பா நீ அப்படின்னு கேட்டாரு. சார் இந்த மாதிரி தோஷ் மாஸ்டர் மன்றம், ஆமா அது உங்களுக்கு தெரியுமா வாண்டரே நான் தான். முதல்ல இவரெல்லாம் நான் சந்திச்சேன் தமிழ் மண்டலத்துல. ரொம்ப சந்தோஷம். திரும்பி அனுப்பிச்சு பொறுத்துக் கொள்ள வேண்டும். இதழில் இல்லாத நிகழ்வுகள் சென்று அரங்கேறினா தவிர்க்க முடியவில்லை, மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஆக என் மனம் நிறைந்திருக்கிறது. வாழ்த்துக்களோடு இது சென்று நிறைந்திருக்கிறது. பொங்கல் விழாவிற்கு 50வது கூட்டத்திற்கு என்றால் அவர் தனிப்பட்ட முறையில் அழைத்ததே வரவில்லை. இந்த திடீரென்று வந்துவிட்டார். அவருடைய ஆதரவு அடிப்படையில் தான் அஞ்சப்பரில் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து அந்த பரபரப்பான களத்திற்குள் நாம் சென்று விடலாம். அடுத்து வாக்கெடுக்கும் தேர்தல் களமும் தேர்தல் அதிகாரி. இதனை ஒரு ஆண்டு காலம் சென்ற ஆண்டு செயற்குழு திட்டம் நடக்கும் பொழுது அன்றைய தலைவர் சொல்லுங்க சாமி சிந்தவன் சொன்னார்கள், இந்த 1 வருடம் எப்படி போனது என்றே தெரியவில்லை, இப்பொழுதுதான் நான் பதவி ஏற்றது போல இருந்தது, அதற்குள் அடுத்த பதவியேற்பு விழா நடத்த வேண்டிய வந்துவிட்டது சொன்னார். அது இப்பொழுது நான் உணர்கிறேன். நேற்று போன வாரம் தான் நான் இந்த பதவியை ஏற்றுக்கொண்டது போல எனக்கு தோன்றுகிறது. ஆனால் 1 வருடம் முடிந்த அடுத்த செயற்குழுவுக்கான தேர்தல் நடத்தக்கூடிய களம் வந்துவிட்டது. நிச்சயமாக நல்ல விருப்ப மனுக்களை நாங்கள் பெற்றோம். தகுதியானவர்கள் இருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். இந்த தேர்தல் களத்தை வாக்கெடுப்பினை நடத்தி தருவதற்காக நம்மளுடைய நேரடி முன்னாள் தலைவர் சாந்தினி செந்தமிழ் செல்வன் அவர்கள், தன்னடக்கத்தின் தனலட்சுமி, யோகா தமிழ் மன்றத்தின் பொதிகை தொலைக்காட்சி, அவரை பத்தி சொல்லிட்டே போலாம். அவங்கள மேடைக்கு அழைக்கிறோம்.
வருக தேர்தல் அதிகாரி. மிக்க மகிழ்ச்சி. அறிமுக உரை ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. இனிமே வெளியில எப்படி நடக்கிறது பயமா இருக்கு. குழல் இனிது யாழ் இனிது தமிழே உன் பெயர் இனிது பூ மணக்கும் பொருள் மணக்கும் உன் பெயர் சொன்னால் வாய் மணக்கும் சிந்தனை ஊற்றே உனக்கு என் வந்தனைகள் என்று தமிழனை வணங்கி தமிழ் போல் என்றும் இளமையோடும் இனிமையோடும் உற்சாகத்தோடும் அமர்ந்திருக்கும் சொல்வேந்தர்களுக்கும் சிறப்பு பிரமுகர்களுக்கும் மேன்மை மிகு சொல்வேந்தர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம். என் பொண்ணு நல்லா பாடிட்டு போனா இல்லையா? அந்த மாதிரி நான் தேர்தல் நடத்திடுவேன்னு கொஞ்சம் கூட நினைச்சிடாதீங்க. தேர்தலுக்கும் நான் புதுசு, தேர்தல் அதிகாரியாவும் புதுசு. அதனால நிறை குறைகள் இருந்தா கொஞ்சம் பொறுத்தருங்க. மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொன்னாங்க இல்லையா? இன்னைக்கு தனி மனிதனுக்கு மட்டும் மாற்றம் தேவையில்லைங்க, நிறுவனத்துக்கும் தேவை இல்லையா? அந்த மாதிரி நம்ம இந்த சொல்வேந்தர் தோஹா தமிழ் சொல்வேந்தர் மன்றத்துக்கு ஒரு மாற்றம் தேவை. ஒவ்வொரு வருடமும் ஒரு மாற்றத்தை சந்தித்து அதன் மூலமா பல முன்னேற்றத்தை நம்ம கண்டு கொண்டுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு மாற்றமான ஒரு நிகழ்ச்சி தான். விதவிதமாய் வித்தியாசமாய் புதிதாய் புத்தம் புதிதாய் வண்ணமாய் வண்ணமயமாய் புதிய சிந்தனைகளோடும் உற்சாகத்தோடும் நம்மளை வழி நடத்துறதுக்கு இந்த வருடம் நம்மளோட செயற்குழு உறுப்பினர்கள் அதிகாரிகளை நம்ம நியமிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. இந்த ஆண்டோட அதிகாரம் செயற்குழு உறுப்பினர்களோட அதிகாரம் வந்து ஜூன் 30 வரை அவங்களால வந்து செயல்படலாம். ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து புதிய உறுப்பினர்கள் இந்த மன்றத்தை கையாள வேண்டும். அதற்கான ஒரு தேர்தல் களம் தான் இது. தேர்தல் களம்னாவே நம்ம கொஞ்சம் படபடன்னு தான் இருக்கு. எனக்கே ஒரு படபடன்னு வருது. ஊர்ல தேர்தல்னாவே கொஞ்சம் ஒரு கெடுபடியா இருக்கும். அதே மாதிரி மன்றம் தேர்தல்னாலும் தேர்தல் நம்ம பேரை பார்த்தாவே அது மன்றம்ன்றதை விட்டுருங்க, தேர்தல்னாவே ஒரு படபடன்னு வருது. இதுவும் எந்த அணி இந்த அணி அப்படின்ற மாதிரி. இது எந்த அணியும் கிடையாது. இது வந்து உங்க உண்மையான நம்ம உள்ளத்திலேருந்து வரணும். நம்ம ஏதாவது பண்ணணும்பா, இந்த மன்றத்துக்கு வந்திருக்கோம், பேசுறது மட்டும் நம்மளோட வேலை இல்லை. பேசுறதையும் தாண்டி இந்த மன்றத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைமைத்துவம்ங்க. இந்த தலைமைத்துவம் நம்ம எங்க கத்துக்கலாம்னா இந்த மன்றத்துல தான் கத்துக்கலாம். பேச்சு வந்து இது வர்றப்போ நம்ம அழகா பேசணும். பேச்சு மட்டும் தான் மன்றத்துல கத்துக்கணுமா? இதை விட தாண்டி தலைமைத்துவம் மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இன்டர்நேஷனல் லெவல்ல, அதாவது சர்வதேச அளவுல நம்ம பார்க்கப்படுவோம், பேசப்படுவோம். சர்வதேச அளவுல நமக்கு பழக்கங்கள் உருவாக்கும். நம்ம இங்க மன்றத்துல சில பேர் சொல்லுவாங்க, நான் மன்றத்துல பேசிட்டே முடிச்சிடுறேன் அப்படின்னு. ஆனா பேசிட்டு முடிச்சா மன்றத்தோட மட்டும்தான் நம்மளோட வகை பாஷா. 3 தடவை சொல்லிட்டேன். இந்த யாருக்கும் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு நினைக்கிறேன். சொல்வேந்தர் முகமது அலி ஜஹாங்கீர் பாஷா ஒரு மனதுடன் செய்வதற்காக அடுத்ததாக சேர்த்து வச்சுக்கலாம். பணம் புழங்குற இடம் நம்ம வேண்டாம்னு சொல்லுவோம். பொருளாளர் அக்ஷரர் இல்லையா? அந்த பொறுப்புக்கு யாராவது முன்மொழிய விரும்புகிறீங்களா? அது ஏற்கனவே ஒரு நபர் வந்து நியமனம் பண்ணி இருக்கிறாங்க. எனக்கு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்காங்க. இந்த நேரம் உங்களுக்கான நேரம். உங்க யாராவது இதுல விருப்பம் இருந்தா தெரிவிக்கலாம். நம்ம தேர்ந்தெடுத்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு மூலமாக தேர்ந்தெடுக்கலாம், வாக்குகள் மூலமாக தேர்ந்தெடுக்கலாம். உங்களுடைய விருப்பத்தை தாராளமாக நீங்க சொல்லலாம். நான் 3 முறை அவரது பொருளாளர் பெயரை படிக்கிறேன். அதற்குள் உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கிறேன். பொருளாளர் சொல்வேந்தர் சுப்பிரமணியன் கோபாலகிருஷ்ணன். சொல்வேந்தர் சுப்பிரமணியன் கோபாலகிருஷ்ணன். பொருளாளர் சொல்வேந்தர் சுப்பிரமணியன் கோபாலகிருஷ்ணன். யாரும் வந்து விருப்பம் தெரிவிக்கல. அப்போ எல்லோரும் ஒரு மனதாக பொருளாளர் சொல்வேந்தர் சுப்பிரமணியன் கோபாலகிருஷ்ணனை தேர்ந்தெடுக்கிறார். வேலைக்கு வர வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தோஹா தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் பொருளாளர் வாழ்த்துக்கள். பயணம் 3வது நபர், அதாவது கடைசியில இருந்து செயலாளர். செயலாளர்னா என்ன? செயல்ல ரொம்ப அப்படியே மன்றத்தோட செயல்பாடுகளை தீவிரமா பார்க்கிற ஒரு ஆள்
அவரை பத்தி ஏற்கனவே எனக்கு ஒரு குறுஞ்செய்தி ஒரு நபர் அனுப்பியிருக்கிறார். சொல்வேந்தர் குமரன் சாந்தகுமார். நீங்க யாராவது இந்த நேரம் இந்த தளம் வந்து இப்போ உங்களுக்கான தளம். மற்ற உறுப்பினர்கள் விருப்பம் இருந்தால் முன்மொழியலாம். செயலாளர் பதவிக்கு உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கலாம். அப்படி யாராவது இருக்கீங்கன்னா தெரிவிங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து செயலாளர் பேரை 3 தடவை வாசிப்பேன். அதுக்குள்ள உங்க விருப்பத்தை தெரிவிக்கலாம். இல்லைன்னா இந்த தளத்தை நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். செயலாளர் சொல்வேந்தர் குமரன் சாந்தகுமார் அவர்கள். செயலாளர் சொல்வேந்தர் குமரன் சாந்தகுமார். செயலாளர் சொல்வேந்தர் குமரன் சாந்தகுமார் அவர்கள். இந்த நியமனம் முடிந்துவிட்டது. நாம் அனைவரும் தோஹா தமிழ் சொல்வேந்தர் மற்றும் ஒரு மனதோடு தோஹா தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் செயலாளர் சொல்வேந்தர் குமரன் சாந்தகுமார் அவர்களை துணைத் தலைவர் மக்கள் தொடர்பு. மக்களை வந்து தொடர்பு நிலையில வச்சிருக்காங்க. இவங்க வந்து இந்த கூட்டம் எப்ப நடக்குது, என்ன நடக்குது, மக்களுக்கு எல்லா வகையான தகவல்களையும் தெரிவிக்கணும். இதுதான் இவங்களுடைய முதன்மையான பணி. இந்த மன்றத்தை அடுத்த நிலைக்கு மக்களுக்கு கொண்டு செல்றாங்க. இதற்கு நியமனம் செய்த நபர் சொல்வேந்தர் விஜய் காசி அவர்கள். இப்போ உங்கள யாராவது முன்மொழிய விரும்புறீங்களா? இந்த பதவிக்கு முன்மொழிய விரும்புறீங்களா? யாராவது விருப்பம் தெரிவிக்க வேண்டும் என்றால் அதற்கான நேரம் இது. 3 முறை நான் இந்த பெயரை வாசிக்கிறேன். அதற்குள் உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கலாம். துணைத் தலைவர் மக்கள் தொடர்பு சொல்வேந்தர் விஜய் காசி. சொல்வேந்தர் விஜய் காசி. சொல்வேந்தர் விஜய் காசி. இந்த தோஹா தமிழ் சொல்வேந்தர் மன்றம் ஒரு மனதோடு துணைத் தலைவர் மக்கள் தொடர்பு சொல்வேந்தர் விஜய் காசி அவர்களை தேர்ந்தெடுத்தார். உறுப்பினர் சேர்க்கை. உறுப்பினர்கள் எல்லாம் சேர்க்கணும். மன்றத்துல நம்ம வந்துட்டு போறது மட்டும் நம்மளோட வேலை இல்லை. நம்ம அனுபவிச்ச, நம்ம கத்துக்கிட்ட, நம்ம வளர்ந்த இடத்துல இன்னொரு ஆளை நாம் எதை பெற்றோமோ அதை வந்து இன்னொரு ஆளுக்கும் கொடுக்கணும். அதுதான் வந்து இந்த மன்றத்தோடைய நியதி இல்லையா? எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம். நம்ம எதை விதைக்கிறோமோ அடுத்து அதை அறுவடை செய்வோம். அந்த ஒரு பணியை சிறப்பா செய்யறதுக்கு விருப்பம் தெரிவித்த ஒரு நபர் சொல்வேந்தர் இம்ரான் கான். சொல்வேந்தர் இம்ரான் கான். இப்போ இந்த தளம் உங்களுக்கான தளம். உங்களுக்கு யாருக்காவது இதில் விருப்பம் இருந்தால் முன்மொழியலாம். உறுப்பினர் சேர்க்கை பதவிக்கு முன்மொழியலாம். சொல்வேந்தர் துணைத் தலைவர் உறுப்பினர் சேர்க்கை இம்ரான் கான். சொல்வேந்தர் இம்ரான் கான். சொல்வேந்தர் இம்ரான் கான். தோஹா தமிழ் சொல்வேந்தர் மன்றம் முழு மனதோடு உறுப்பினர் சேர்க்கை சொல்வேந்தர் இம்ரான் கான் அவர்களை தேர்வு செய்தார். தலைவர் கல்வி. கல்வி இல்லைன்னா அவ்வளவுதாங்க. கல்விதான் முக்கியம். இந்த மன்றத்தோட முதுகெலும்பே கல்விதான். என்னதான் நம்ம எல்லாமே பண்ணாலும் அது கல்வி இல்லைன்னா வேற எதுவுமே இயங்காது. அந்த கல்வியை மக்கள் வந்து சொல்வேந்தர்கள்லாம் ஒழுங்கா வந்து பேச்சு கொடுக்குறாங்களா, அவங்க வழிகாட்டுகளோட கத்துக்கிறாங்களா, இந்த மன்றத்துக்கு சும்மா வந்துட்டு போறது மட்டும் நம்ம வேலை இல்லை. ஏதோ ஒண்ணு நம்ம கத்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்றத கரெக்டா பாக்குற ஒரு ஆள் தான் துணைத் தலைவர் கல்வி. அவர் இல்லாம மன்றம் இயங்காது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு பதவிக்கு யாரு வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்காங்கன்னா சொல்வேந்தர் முகமது ஜின்னா. சொல்வேந்தர் முகமது ஜின்னா. வேறு யாராவது இந்த விருப்பத்தை இந்த பதவிக்கு விருப்பம் தெரிவிக்கிறீர்களா? முன்மொழிகிறீர்களா? துணைத் தலைவர் கல்வி முகமது ஜின்னா. சொல்வேந்தர் முகமது ஜின்னா. சொல்வேந்தர் முகமது ஜின்னா. தோஹா தமிழ் சொல்வேந்தர் மற்றும் ஒரு மனதோடு துணைத் தலைவர் கல்வி சொல்வேந்தர் முகமது ஜின்னா அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த மன்றத்துடைய அனைத்தையும் நிர்வகிக்கும் தலைவர், மன்ற தலைவர், இவர்களோடு இணைந்து பயணித்து கற்று கற்பித்து
இந்த மன்ற தலைவர் பதவிக்கு விருப்பம் தெரிவித்த ஒரு நபர் சொல்வேந்தர் ரியாஸ் அகமது. உங்கள யாராவது இந்த மன்றத்துல தலைவரா பதவிக்கு வரணும் அப்படின்னு முன்மொழிகிறீங்களா? அந்த சேவையை நான் ஆற்ற விரும்புகிறேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்கன்னா சொல்லலாம். அதான் இந்த நேரத்துல யார் வேணாலும் சொல்லலாம். மன்ற தலைவர் பேச முடிச்ச பிறகுதான் உங்களுக்கு இப்பொழுது நமது மன்ற தலைவருக்கு விருப்பம் தெரிவித்த சொல்வேந்தர் ரியாஸ் அகமது அவர் எதற்காக இந்த மன்ற தலைவர் பதவியை ஏற்க விரும்புகிறார், இந்த மன்றத்தை எப்படி வழிநடத்த போகிறார் என்பதை ஒரு 2 நிமிடம் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஒரு 2 நிமிடம். ஒரு நல்ல மன்றம் இது துவங்கிய நாளிலிருந்து நான் உறுப்பினராக இருக்கிறேன். இதை சொல்வேந்தர் அருளானந்தனை அவர்கள் அருமையான முறையில் ஒரு கடுமையான கொரோனா காலத்தில் கூட அவர் நல்ல முறையில் செயலாற்றினார். அதைத் தொடர்ந்து நமது சொல்வேந்தர் சாந்தினி அவர்கள், அதைத் தொடர்ந்து மணிகண்டன் அவர்கள், இவர்கள் எல்லாம் ஆங்கிலத்தை சேர்த்த பாரமாக அது போல ஒரு உயர்ந்த ஒரு நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல நிலையில் உருவாக்கி வைத்த ஒரு மன்றத்தை நாம் மேலும் நல்ல ரீதியில் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற உத்வேகமும், ஒரு நல்ல அணி உருவாகி இருக்கிறது, நல்ல உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் துணையோடு நாம் மேலும் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் என்னிடம் இருக்கிறது. ஆகவே இதற்கு நான் விருப்ப மனுவை தெரிவித்தேன். இது ஒருவருத்தருக்கும் அவங்களுக்கு தன்னுடைய நிலைமையிலையும் முன்னேற்றத்தை கொடுக்குது, ஒரு கூட்டு முயற்சியாகவும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது. ஆக இது ஒரு நல்ல வாய்ப்பாக நான் கருதுறேன். அதனாலதான் என்னுடைய பயணத்தை இதுல தொடரலாம். இதுல ஒரு நல்ல ஒரு பொறுப்பாளர்களுடன் சேர்ந்து, ஏன்னா ஒரு தனி ஒரு மனிதனால ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சரியான அணியும் சரியான நட்பும் தோழமையும் இருக்கின்ற பட்சத்துல நிச்சயமாக நம்மளால மேற்கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிற உறுதி இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த வகையில நான் இதை தொடர விரும்புகிறேன். விருப்பம் அதுதான்.